15 ஆண்டுகள் எங்க போறோம்டா வெஸ்ட்மின்ஸ்டருக்கு போறோம். இங்கதான் அங்க ஒரு முள்ளிவாய்க்கால் ஊர்வலம் ஒன்று நடக்குது. அப்ப போயிட்டு உங்களுக்குள்ள கூட்டிங்கிலேருந்து வலிக்கிற கூட்டிங் கோட்வே ஹாஃப் அன் ஹவரில் போயிடுவேன். வாங்க. லண்டன் பிரிட்ஜ் நிற்கிறோம். நாங்கள் வெஸ்ட்மின்ஸ்டருக்கு போகிறோம். இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் 3வது ஸ்டேஷன். அதில் இறங்கிட்டு நாங்கள் முள்ளிவாய்க்கால் மீட்டிங் நடக்குது, ஊர்வலம் மாதிரி. அதுக்கு போய் பார்க்கணும். அந்த பாதுகாப்பு இருக்காங்க ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஒன்றுமே சரி. வணக்கம். நீங்கள் இப்போ வெஸ்ட்மின்ஸ்டர் போய் கொண்டிருக்கிறீங்க, ட்ரெயின் எடுத்துட்டீங்க. இப்போ நீங்கள் எந்த நிகழ்வுக்காக வெஸ்ட்மின்ஸ்டர் போய் கொண்டிருக்கிறீங்கன்னு மக்களுக்கு சொல்லுங்கள். வணக்கம். நீங்கள் வந்து இப்போ ஷூட்டிங்கில் நோர்தர்ன் லைன் எடுத்து லண்டன் பிரிட்ஜில் வந்து லண்டன் பிரிட்ஜிலேருந்து ஜூப்ளி லைன் எடுத்து வெஸ்ட்மின்ஸ்டர் போய் கொண்டிருக்கிறீங்க. வெஸ்ட்மின்ஸ்டர் முள்ளிவாய்க்கால் மே 18 நிகழ்வுக்காக போய் கொண்டிருக்கிறீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். மாதிரி நடக்குது லண்டன் வெஸ்ட்மின்ஸ்டரில். அதுக்கு நான் 3 மணி ஸ்டார்ட். மேலே போகிறோம். மேலே போனால் இது நடக்குது. இப்பொழுது நீங்கள் வந்து முள்ளிவாய்க்கால் வெஸ்ட்மின்ஸ்டர் ஸ்டேஷனில் இறங்கி வெஸ்ட்மின்ஸ்டர் பார்லிமெண்ட்டை நோக்கி நீங்கள் போய் கொண்டிருக்கிறீங்க. அதாவது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வை நீங்களும் அதில் கலந்து கொண்டு இந்த நிகழ்வேந்தல் நிகழ்வை, அதாவது முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த மக்களுக்கான நிகழ்வேந்தல் நிகழ்வில் கலந்து கொள்றதுக்காக போய் கொண்டிருக்கிறீங்க. அப்படி தானே? இதை பற்றி உங்கள்ட கருத்தை சொல்லுங்களேன். ஓகே, இதை நீங்கள் வந்து உலகத்தில் உள்ள மக்களுக்கு வந்து இந்த நிகழ்வேந்தல் நிகழ்வு எப்படி நடக்குதுன்றதை சொல்கிறதுக்காக நீங்கள் போய் கொண்டிருக்கிறீங்க. ஓகே, நன்றி. நாங்கள் உங்களை முள்ளிவாய்க்கால் வெஸ்ட்மின்ஸ்டர் அவைக்கு முன்னால் சந்திக்கிறோம். நிகழ்வு இந்த நிகழ்வு இதில் அந்த இறுதி யுத்தத்தின் போது உயிர் நீத்த அனைத்து மக்களுக்கும் அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் அவர்களின் நினைவுகூரல் நிகழ்வாகவும் முள்ளிவாய்க்கால் நிகழ்வு இந்த நிகழ்வானது வெஸ்ட்மின்ஸ்டர் பார்லிமெண்ட் அவையில் நடக்குது. அதுக்கு முன்னால் பெருந்திரளான மக்கள் கூட்டம் இந்த நிகழ்வுக்கு வந்து கலந்து கொண்டிருக்கணும். அது மட்டும் இல்லாது தமிழ் மக்கள் மட்டும் இல்லாது பலஸ்தீன மக்களும் இங்கே ஒரு பாருங்கள் இதில் வந்து அவர்கள்
எமது தேசிய கொடியையும் தாங்கிய வண்ணம் பலஸ்தீன மக்கள் அவர்களது கொடியையும் தாங்கிய வண்ணம் வந்து இந்த அவருடைய ஆதரவை எமது மக்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் நினைக்கிறேன். மிகவும் இன்றைக்கு பலஸ்தீனத்தில் அவர்களும் எம்மை போன்ற பாதிப்புகளைத்தான் அங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். Genocide in 2009 in Muliwaikal, the place called, but we went through with the whole hardest situation. We lost our people like you guys having in your country now. Of brutality, murder, and genocide. And it needs to stop. When is this gonna stop now? Because there should be no wars anywhere in the country. That's true. And it's because our leaders, our people have failed us. And we need to learn to live in peace and harmony. Thank you so much, bros. Keep up a good fight, and I hope I could go there next time. All right. Thank you. You take care. Thank you. Cheers. Thank you. Yeah. What are you doing? Yeah. Yeah, photo.
தமிழின அழிப்பின் முடிவல்ல முள்ளிவாய்க்கால். நீள் பூத்த சாம்பலில் இருந்து நிமிர்ந்தெழும் தமிழினத்தின் அடி அத்திவாரம் அது. பாயும் புலி கொண்ட கொடி எங்கள் கொடி, தேசிய தலைவர் உணர்வில் தாங்கிய கொடி, மாவீரர்கள் உயிரில் சுமந்த கொடி, தமிழர்களின் தனித்துவமான கொடி, தமிழீழத்தின் தன்மான கொடி. தமிழீழ தேசிய கொடியினை பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் அரசியல் துறை பொறுப்பாளர் நியூட்டன் அவர்கள் ஏற்றி வைப்பார்கள். Our Tamil national flag symbolizes the leaping nature of a tiger. Our flag that is given to us by a Tamil national leader. Our flag that is dripping in the blood of our martyrs that sacrificed their lives. Our flag that drives our virtue and determination. We will now be raising the flag of our nation. The Tamil flag will be now raised by Newton, Tamil Coordinating Committee's political coordinator.
தன்னை கொடியத்து மானத்தை சேர்த்த காலத்தை வென்று வென்ற கொடி புலி காட்டிய பாதையில் சென்ற கொடி வீரச்சாவை தழுவிக்கொண்ட மாவீரர்களையும் ஸ்ரீலங்கா இந்திய படைகளாலும் இரண்டகர்களாலும் படுகொலை செய்யப்பட்ட மக்களையும் நாட்டு பெற்றாளர்களையும் நினைவு கூர்ந்து அகவணக்கம் செலுத்துவோம். படுகொலையே என்ன இது சாபம் துயர் சுமந்தோமே நெஞ்சில் பிறந்தாலும் பெரும் சோகத்தின் தொடர்கதையே எங்கள் நிலம் எங்கள் வளம் இழந்தோமே உடல்கள் சீதறி அழிந்த பொழுதும் உணர்வை இழக்கவில்லையே கோலம் கேட்டதா அலை ஓசை கேட்டதா நாங்கள் சாவில் வீழ்ந்த போது நீதி கேட்டதா நாங்கள் தேடும் அன்பு தலைவன் மர்ம ரகசியம் புலியாடும் நிலை வேண்டும் அதன் காலம் வேண்டும் சூழ்ந்த வாழுக்குள் ஆன தடம் என்று குமுறி அழுதாயோ? செந்தமிழர் இரத்தத்தை ராணுவ கழுகுகள் கொத்தி சுவை பார்த்த சுவடுகளால் நீ சிவந்தேதான் போனாயோ? உலக எங்கள் சொந்தங்கள் அழிந்தது கொடும் துயரம் ஒன்றல்ல இரண்டல்ல 100,000 எங்கள் சொந்தங்கள் அழிந்தது பெரும் துயரம் என்னாலும் நினைத்து நினைத்து அழுது துடிக்கிறோம் அந்த முள்ளிவாய்க்கால் சோகம் தன்னை நினைத்து அழுகிறோம் என்னாலும் நினைத்து நினைத்து அழுது துடிக்கிறோம் அந்த முள்ளிவாய்க்கால் சோகம் தன்னை நினைத்து அழுகிறோம் ஒன்றல்ல இரண்டல்ல 100,000 எங்கள் சொந்தங்கள் அழிந்தது கொடும் துயரம் உண்ணவும் உணவில்லாமல் உடுக்கவும் உடையில்லாமல் உறங்கவும் முடியாமல் தவித்தார்கள் காயத்துக்கு மருந்தில்லாமல் கட்டியெழ முடியாமல் கொத்துக்கொண்டு நடுவினிலே குடித்தார்கள் ஒப்பாரி குறையாமல் கொள்ளி வைக்க
முடியாமல் உறவினை இழந்து நின்று தவித்தார்கள். முப்பாரி குறையாமல் கொள்ளி வைக்க முடியாமல் உறவினை இழந்து நின்று தவித்தார்கள். எங்கும் இனப்படுகொலையே என்ன இது சாபம் துயர் சுமந்தோமே நெஞ்சை பிளந்தாலும் பெரும் சோகத்தின் தொடர்கதையே எங்கள் நிலம் எங்கள் வளம் இழந்தோமே நீந்தது ஏனம்மா யுத்தத்தில் இந்த சத்தத்தில் எங்கள் இரவும் புது கோழிகள் எங்களின் குடிசையானதே பசிக்கிடம். Like a beacon shone, though shackled by the Sri Lankan state's oppressive sway, their spirit fierce, undaunted, no, where children's laughter அமைப்பு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்று தெரியும். உலகளாவிய ரீதியில சுருக்கமாக அனைத்துலக தொடர்பகத்தின் கீழ் தான் எங்களுடைய தமிழர் ஒருங்கிணை முள்ளிவாய்க்கால் இந்த நிகழ்வு நாளிலே எங்களுடைய எல்லா ஒருங்கிணைப்பு குழுவையும் ஒருங்கிணைந்த அனைத்துலக
தொடர்பகம் வந்து ஒரு அறிக்கையை நாங்கள் விட்டிருந்தாங்க. கடந்த 12ஆம் தேதி உத்தியோகபூர்வமான எங்களுடைய அந்த அறிக்கை வந்தது. அதற்கு பிற்பாடு ஒவ்வொரு நாடுகளிலும் இருந்து எங்களுடைய செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டு ஊடகங்கள் வாயிலாக இந்த அறிக்கை சம்பந்தமான வெளிப்படுத்தல்களை தெரிவித்திருந்தார்கள். இந்த அறிக்கையில ஒரே ஒரு விடயத்தை மட்டும் வாசித்து வருகிறார். நிச்சயமாக உங்களோடு அந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ளும். நன்றி. தேசிய கொடி கையேந்தல் இடம்பெறும். பதினைந்து ஆண்டுகளாய் அந்த நீதிக்காக நாங்கள் இங்கே நிற்கின்றோம். இந்த ஸ்ரீலங்கா பௌத்த பேரினவாதம் இந்த மாதம் அங்கட மக்களை கருகருவாக சின்னதாக அந்த ஊசியால குத்தினால கூட வலிவலிக்குமோ அதை விட மோசமான இன கருவறுப்பு அந்த